பிஞ்ச செருப்பாக இருந்தாலும் போட்டு காலில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு சிலர்லாம் என்னன்னாங்க செருப்பு தூக்கி பிளாஸ்டிக் போய் சுற்றி பையில் வச்சுக்கிட்டு நடந்து போவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அரேஞ்ச் திருமணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜாப் வைஸு நீங்கள் ஃபிட்டு, ஆனால் ஃபேமிலி வைஸு உங்கள்கிட்ட லவ் சக்ஸஸ் ஆகணுனாக்க இந்த டைம் ஆஃப் பீரியடு நல்லதில்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னோம்னாக்க, பிரசன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய 2024 அந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும். அது லவ் மேரேஜாக இருக்குமா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா, ரீமேரேஜாக இருக்குமா, இல்லை சிங்கிளாக தான் என்னை வாழ வைக்குமா அப்படின்றத. திருமணம்ன்றது ஏன் நம்ம இந்த சீக்வன்ஸுக்குள்ளே வரோம் அப்படின்றப்ப, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது மனிதனுடைய வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய 4 நிலைகள். இதுக்குள்ளே இந்த கிரகஸ்தம் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் உங்களை உருவாக்குது? நீங்கள் விருப்பப்படி உருவாக்குதா அல்லது விதிப்படி உருவாக்குதா? விருப்பப்படி உருவாக்குறதுல 2 விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் விரும்பி ஒருத்தர் மணக்கிறது. இன்னொன்று, அவங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு அமைச்சு தரது. இது அரேஞ்ச். லைஃப் ஆல்ரெடி கான், போயிடுச்சு. இப்போ நான் செப்பரேட். இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்? இது சிங்கிளாகவே நான் மூவ் பண்ணுவேனா, இல்லை நான் அடுத்த ஒரு ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா அப்படின்றத இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2024 அப்படின்றது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னாக்க, கேது அண்டு சனி இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது கேது அந்த அட் ப்ரெசண்ட்டு அவர் 7/2/2024 வரைக்குமே அவர் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருப்பார். அப்போ அந்த டைம் பெருசாக ஒரு திருமணங்கள் நடக்காது. அதிகபட்சம் அதாவது திருமணத்துக்கான பேச்சு எடுத்தாலே தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திருமண பேச்சுன்றது இந்த இடம்ன்றது ஸ்டார்ட் ஆகி, அதாவது 1/1/2024 ஸ்டார்ட் ஆகி 7/2/2024 ஒரு முன்னெடுப்புக்கான தருணம் கிடையாது. அதிகபட்சம் இது உங்களுக்கு தை மாதம் ஒரு 20th வரைக்கும் கூட வந்துடலாம். அதிகபட்சம் அப்போ தை 20th வரைக்கும் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம். அலைன்ஸ் ஃபிட் பண்ணுறதில்ல. உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இந்த வரன் அமையும் அமையாதுன்றது ஒரு காங்கிரீட்டான டிசைனுக்கு வர வேணான்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கேது சந்திரனுடைய ஹஸ்தத்தில் தான் ட்ராவல் ஆக போகிறாரு. எவ்வளோ நாளைக்கு இந்த ஹஸ்தத்துக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறார் கேது அப்படின்னு பார்க்குறப்ப, 7/2/2024 3/12/2024 வரைக்கும். அப்போ ஸ்டில் டிசம்பர் வரைக்கும் அவர் சந்திர தாரத்தில் தான் போக போகிறார். அப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்? சந்திரன் கேது அப்படின்னம்னாலே பிரம்மாண்டம், சந்தேகம் நிறையா. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தேகம், உங்களுடைய பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம், எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற திறமை. சந்திரன் கேது இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலே சந்நியாசத்தன்மையை கொடுத்துரும். கேது சனியும் ஒரு சந்நியாசத்தன்மை தருதுனாக்க, உளவியல் ரீதியான வெறுமை, விரக்தி இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த கேது சந்திரனுடைய இயற்கையோ செயற்கையோ அதாவது திசாபுத்திகளோ. அதனால தான் கேதில் சந்திரன்றது மதிக்கட்டு, புத்திக்கட்டு, நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் தருணங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் என்னன்னாக்கா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ உங்களுடைய லைஃப் ஃபிக்ஸேஷனையோ நீங்கள் செய்யாதீங்க. யார்கிட்டையாவது அந்த டிசைடிங் ஃபேக்டரை கொடுத்துருங்க. அடுத்து சனி. கேது ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டோம்னாக்க, அடுத்து சனி எப்படி இயங்க போகிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் 6 மார்ச் 2024 வரைக்கும் ராகுவோட சாரத்தில் தான் அவர் சனி ட்ராவல் பண்ண போகிறாரு, சதயத்தோட நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் 7/4/2024 29/3/2025 வரைக்கும் அவர் நடுவில் வக்கரமானால் கூட அந்த குருக்குள்ளவே கொஞ்சோண்டு நாள் ராகுக்குள்ளே திருப்பி ரீட்ராவல் ஆகிடுவார் குருக்குள்ளே. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட டாமினேஷன் நிறையாவும், கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய டாமினேஷன் நிறையாவும் இருக்கும். அப்போ சந்திரன் குருன்றது மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ சனி கேதுன்றது திருமணத்தை நடத்தி வைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய திருமண தேதியை பாருங்கள், உங்களுடைய திசாபுத்தியை கணக்கிட்டு பாருங்கள். திசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பாருங்கள், கணிதம் போட்டு பாருங்கள். அதில் கேதும் சனியும் சம்மந்தப்படாமல் இருக்காது. சம்மந்தப்படும். என்றைக்கு சம்மந்தப்படுதோ அன்றைக்கி உங்களுக்கு திருமணமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியம் நடந்திருக்கும். இது திருமணத்தை மட்டும் நடத்தி வைக்கும். ஆனால் லைஃப்பை நடத்திட்டு போகிறது யாருன்னாக்கா சந்திரன் குரு தான். ஓரளவுக்கு கௌரவமான தன்மையில் அது நடத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது
திருமணத்துக்கான காலகட்டமாக அப்படின்னம்னா 2024ன்றது அநேகமான திருமணங்கள் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. திருமணங்கள் நடக்க போகுது. அது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா அல்லது ரீமேரேஜா, எப்படிப்பட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை, திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை இந்த 2024ன்றது திருமண வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா அட் ப்ரெசண்ட்டு அப்படின்னம்னாக்கா குரு இருக்கார். இப்போ தான் வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையில் கிட்டத்தட்ட டிசம்பர் 31 தான் வக்கர நிவர்த்தி பெறாரு. அதுக்கப்புறம் இப்படி தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்றப்ப அவர் அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படின்றத சொல்லக்கூடிய கடகத்தில் தான் நவம்சத்தில் விழப்போகுது. ஜாப் வைஸு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் ஒன்று ஃபஸ்ட்டு. ஆனால் இன்டர்னல் லைஃபுக்குள்ளே எப்படி சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னம்னாக்கா 6ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னம்னாலே 3, 6 கூட எப்போயுமே துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு நல்ல ஃபெல்லோவே கிடையாது. அவருக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸ் யாருன்னா இன்னும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபெல்லோ குரு, அடுத்தது சுக்கிரன், அடுத்தது தான் உங்களுக்கு புதன் கூட நியூட்ரல், கிட்டத்தட்ட 50-50 தான். ஏன்னா பாக்கியத்துக்கும் அவர் தான், விரயத்துக்கும் அவர் தான். அது ஒரு நல்ல இடப்பெயர்ச்சி மட்டும் அது கொடுத்தாலே போதும், ஜாப் வைஸும் மாற்றத்தை கொடுத்தாலே போதும். முழு பாவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய டிஸ்பியூட் அப்படின்றது இந்த 2-7 கூடைய செவ்வாய் தான். ஒன்று பகை, ஒன்று குடும்பம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள், அதிகபட்சம் அவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது, அதிகபட்சம் அவங்களுடைய கருத்து வேறுபாடோடய வாழ்கிறது. ஆனால் ஒன்றா வாழ்வீங்க, கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போவீங்க. அதாவது பிஞ்ச செருப்பாக இருந்தாலும் காலில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு, சிலர்லாம் என்னன்னாங்க செருப்பை தூக்கி பிளாஸ்டிக் போய் சுற்றி பையில் வச்சுக்கிட்டு நடந்து போவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த காலில் மாட்டிக்கிட்டே தரன்னு இழுத்துட்டே போகிறதுக்கான அமைப்புகள் தான் இருக்கும். அதாவது எப்படியா இருந்தாலும் நொண்டி குதிரை வந்ததுக்கப்புறம் தான் பட்டியை சாத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு டம்மி பீஸாவோ, அது ஏதோ ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யூஸ் இருக்கோ யூஸ் இல்லையோ அந்த சொசைட்டிக்காண்டி உங்கள் மான மரியாதை. ஏன்னா உங்களுடைய சுக்கிரனில் உங்கள் அதிபதி, அதில் யார் இருக்கானாக்கா உங்களுக்கு குரு இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். ராகு நுட்பமான மதிநுட்பவாதிகளை உங்களை காட்டும். ஆனால் குரு இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப டிக்னிட்டி, சொசைட்டி வைஸ் நம்மளை ஏதாவது அச்சுறுத்திடுவாங்களோ, ஏதாவது நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவோம், அவ்வளோ கௌரவத்துக்காக வாழக்கூடிய தன்மைகளை பெற்றவங்களாக இருப்பீங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அண்டர்கிரவுண்ட் வேலையில் தான் அதை பார்ப்பீங்க. அதாவது உங்களுக்குள்ள ஒரு நூதனமான அறிவுத்திறனை என்ன பண்ணுவீங்கனாக்கா, எதிராளின்றதை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளே எந்த நேரத்தில் எந்த பிட்டை போட்டு எந்த பிட்டில் இதை நம்ம ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உள்ள நபர். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. இதுதான் ஒரு டேஞ்சரு. எப்போவுமே 5ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டாலே மந்தத்தன்மையான புத்தி, ப்ளஸ்ஸு அதுலேயும் உங்களை 5ஆம் இடத்துல யார் இருக்கானாக்கா அந்த இடத்துலையும் ராகு தான், உங்கள் ராசிலையும் ராகு தான். அப்படின்றப்ப நினைக்கிறது பூராமே கிராஸ்கட் மெத்தட் பூராமே உங்களுக்கு அத்துப்படி. அதாவது நீங்கள் நுட்பமான மதிநுட்பவாதியாக இருந்தீங்கனாக்கா உங்கள் கேரியரே உங்களுக்கு அறிவு சார்ந்த கேரியர் இருந்துச்சுனாங்க ரொம்ப சைன் பண்ணுவீங்க. நுட்பமான தொழிற்கல்வி, நுட்பமான அறிவாற்றல், நுட்பமான விஷயஞானம் இதெல்லாமே உங்களுக்கு சாதாரணமே வரும். வேதாந்தத்தை சாதாரணமே வரும், மெய்ஞானம் சாதாரணமே வரும் உங்களுக்கு. ஆனால் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுடைய லைஃப் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யார் இருக்கானாக்கா சுக்கிரன், கேது, சூரியன் லாபாதிபதி ஓகே, சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி ஓகே. அங்கே ஏதாவது அந்த ஆட்சி உங்களுடைய ராசிக்கு எஃபெக்ட் எதாவது இருக்குனாங்க நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்கள சார்ந்து தான் எப்போயுமே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 6 கூட 7 இருக்கப்ப எப்போ ஒரு 6ஆம் இடத்துல குரு வந்தாரோ அப்போவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அவர் அதுலேருந்து 8க்கு போனார்னா தான் நிம்மதியான பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு. அப்போ 8க்கு எப்போ போவார்? மே 1 தான் போவார். அது வரைக்கும் இப்போ இருக்கிறது அப்படியே நிலை தொடரும். அதுலேயும் என்னன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே, அதாவது இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் என்னன்னாக்கா கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன் அப்படியே போட்டு இழுத்துக்கிட்டே அந்த டைமில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஜீர்ணிச்சிக்கிட்டு கடப்பாறையம்னா கூட கசாயம் குடிச்சு அது செரிமானம் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. வெட்டு 1 துண்டு 2, வேணும்னா வேணாம், வேணும்னா வேணுன்றதும் ரொம்ப நாள் இல்லை. அது எப்போ எனக்கு தேவையில்லையோ அப்போ நான் அனுப்பி விட்றேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டே இருக்கா உலகம். அப்போ உங்கள் மைண்ட் செட்டும், உங்களுடைய சுற்றி இருக்கவங்களும், உங்களுடைய ஃபேமிலியும், உங்களுடைய ரிலேஷன்ஸும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளும், உங்களுடைய பிஸ்டிகளும்
எப்படின்னாக்கா இதே மாதிரி தான். அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்ட்யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அட்வைஸ் தராங்க. இது மாதிரி தான். அதாவது நீங்கள் என்னன்னாக்கா இந்த இடத்துல நீங்களாக இருந்தாங்கன்னா மட்டும் தான். ஏன்னா உங்கள்ட்ட 5ஆம் இடம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமான இடம். உங்களுக்குன்னு சுயபுத்தி பெருசாக கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ அட் ப்ரெசென்ட்டு எனக்கு சனி 5லேருந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு புத்தி சாதத்தை கொடுத்துட மாட்டார். அவர் ராகு சாரத்தில் தான் இருக்கார். எது உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு சகாயமாக உங்கள் லைஃப்பை பற்றி இல்லை, உங்களுக்கு அந்த நேரத்தில் சும்மா கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி தான் இது. உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கிளுகிளுப்பாக இருக்கணும், அந்த நேரத்தில் கிச்சு கிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ் தான் உங்களுக்கு எடுபடும். நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. இல்லை கசப்பான மாத்திரையாக இருந்தாலும் இப்போ சாப்பிட்டோம்னாக்க பின்னாடி நல்லா இருப்போமே அப்படின்றது அந்த தாட்டே வராது. இந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் இந்த டைம் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ, அல்லது அவங்களோட அந்யோன்யப்பட்டு இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறதோ இதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும். அவங்க மேலே நிறைய கருத்து பேதங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சேர்ந்து வேறு வழி இல்லை விதி அப்படின்னு சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொன்னோம்னா பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த டைம் பீயிங் 6 வேலை செய்யும். ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மனைவி. ஆனால் அதே டயத்தில் பிள்ளைகளோட போக்கும் சரியில்லாமல் இருக்கும். அவங்களுடைய யதார்த்தமான தன்மைன்ற விட அவங்களோட ஃப்யூச்சர் பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய கேரியர் பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய மேரேஜ் பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். இந்த டயத்துலேயே தான் அப்படியே தான் ட்ராவல் ஆகுமா அப்படிலாம் ஒரு நீடு கிடையாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நீங்கள் விமோச்சனன்றது பாப விமோச்சனமே அங்கே தான் நடக்குது உங்களுக்கு. இப்போ மே 1 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மே 1 கூட தேவையில்லை, ஏப்ரலே போதும். அவர் சூரியனுடைய காலில் நுழையிறப்பே போதும். ஏன்னா பரணியில் வர வரைக்கும் தான் இந்த சிக்கல். பரணின்றது உங்கள் ராசி அதிபதி, அதே 8க்கு அதிபதி. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதுனாக்கா உங்களுக்கு இமேஜ் டேமேஜ் ஆகிறது, ஏதாவது வம்பு வழக்கு, நிலம் தொடர்புடைய, வண்டி வாகனம் தொடர்புடைய ஏதாவது விபத்துகள், கண்டங்கள் இதெல்லாமே வர்றதுக்கு, வியாதிகள், இதெல்லாம் விபத்து வழி ஏதாவது ஒரு கண்டம் அது வழியாக ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது அன்னில கர்ப்பப்பை தொடர்புடைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் ஆரம்பிக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைம் ஆஃப் பீரியடு. அதனால் இந்த 2024ன்றது கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனைகள் பெருசாக நீத்து போய் சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் கூட இல்லை, 15 நாள் 20 நாள் இது தான் இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் என்னென்னா எப்போ நமக்கு சிச்சுவேஷன் கிளைமேட் வேறு மாதிரி இருக்குதோ, இப்போ எப்படி ஒரு மழை வர மாதிரி மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் ஷேடோ கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அன்றைக்கி வெளியில் வேலையெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு நம்ம போட வீட்டு வேலை எது இருக்கோ அதை பார்க்குறோம். அதுபோல் இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வருது மாதிரி இருக்கா, பேசாமல் அப்படியே பேசாமல் அமைதியாக இருந்துருங்க. ஏதாவது பதிகம் பிடிச்சோமா, ஏதாவது உங்களை என்டர்டைன்மெண்ட் இருக்கா, ஏதாவது உங்கள் டைம் பாஸிங் ஏதாவது பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் இருக்க, ஸ்மூத்தாகிடும். இதுதான் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கனாக்கா பெருசாக நீங்கள் எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது கோர்ட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறவங்க வேறு வெளியாளர்களே வர முடியாது. வந்தாலும் நீங்கள் எதாவது வழக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இல்லையா, அதை முடிச்சு வைக்கிறதுக்கு காலகட்டமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் வழக்கு அதிகம் போகாதீங்க. வழக்குன்னா உங்களை ஆயுஷே முடிஞ்சு போயிடும். வழக்கு வழி தீர்வு காணணும்னா உங்கள் ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த கோர்ட்டு படியேறுனா நீங்கள் ரோட்டு படியே இறங்கணும்னு அர்த்தம். அதாவது கோர்ட்டுக்கு போனவங்க ரோட்டுக்கு வந்துடுவாங்கன்னுவாங்க, அது பேர். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரவங்க தான் கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி ராசிக்காரர்கள். அப்போ நீங்கள் அதுக்கான நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. பட்டு நோ பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும். சரி, மேரேஜுக்காக காத்திருப்பவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்னா இந்த இடத்துலேருந்து 7ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் தான். 11 உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டில் தான் இருக்குது. 11 யாருனாக்கா உங்களுக்கு ராசிக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் கம்யூனிகேஷனில் இருக்கார். அப்போ அதிகமாக தகவல் தொடர்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரேஞ்ச் திருமணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 2 7 செவ்வாயோடு சேர்ந்து தான் அந்த 11 கூடையவன் இருக்கான் 3ஆம் இடத்துல. அப்படின்றப்ப இந்த இடத்துல திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அநேகமாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அரேஞ்ச் திருமணங்கள் தான் அதிகமாக போயிடும். லவ் மேரேஜஸ் அப்படி முடியுமா சார் அப்படின்னம்னாக்கா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 6ல் இருக்கிற ராகு சாரம் பெறார். ஜாப் வைஸு நீங்கள் ஃபிட்டு, ஆனால் ஃபேமிலி வைஸு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகினாக்க இந்த டைம் ஆஃப் பீரியடு நல்லதில்லை. எவ்வளோ நாளைக்குனாக்க அந்த சனி புரட்டாதியில் போகிற வரைக்கும். அப்போ 4ஆம் மாதம் வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிஞ்சு மேக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா போதும். அப்போ இந்த டைம் ஆஃப் பீரியடு இன்னும் இந்த ஆண்டே 2024 போதுமான சரியான ஆண்டு கிடையாது. 25 தான் உங்களுக்கு. ஏன்னா இதிலே திருப்பி வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி பெற்று இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சனி பண்ணுவார். அப்போ இது சனியோட டிரான்சிஷன் பெருசாக நடக்காது. அவர் 6க்கு போனார்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ல் போய் அதுலேயும் அவர்
அங்கே இருக்கிற சுயசாரம் பெற்ற நிலையில், அதாவது உத்திரட்டாதியில் பயணிக்கிறப்ப தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ 2025 தான் நீங்கள் வந்து லவ் மேரேஜை சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் 3ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் தான் வலுத்து இருக்குது. இந்த 2 7 கூடையவர் 3ஆம் இடத்துல இருக்காங்க. 11 கூடைய சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சுக்கிரனுடைய உங்களுடைய சாரத்தில் இருக்கார். அப்படின்னா சூப்பரான தன்மையில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கேது 2 7 கூடைய செவ்வாயும் கேது சாரத்தில், கேது 12ல் தான் இருக்கார். எப்போயுமே 12 வேலை செஞ்சால் தான் வீட்டை விட்டு, பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் 12ஆம் இடம் தான் வேலை செய்யும். அதனால தான் வெளிநாடு போகணுமானாக்கா 9 12 பாருங்கள், உத்தியோகத்தின் அடிப்படையில் போவாங்க அப்படின்றது. 8 12 வேலை செய்தால் உடனே அவங்க ஏதாவது அங்கே அகப்பட்டுட்டு ஏதாவது அங்கேயே லாக் ஆகி கிடப்பாங்க. போன காரியத்தில் பெருசாக ஏர்ன் பண்ண முடியாமல் எங்கேயாவது சிக்கிக்கிட்டு, அதாவது ஒரு வேலை சொல்லி இங்கே கூப்பிட்டு போய் அங்கே வேறு வேலை கொடுத்து அதில் சஃபிஷியண்டான பணம் வராமல், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வரும்னு சொல்லிட்டு போய் அங்கே 40,000 50,000 வந்து அவனுக்கே பத்தாமல் போய் இங்கேருந்து அனுப்புகிறவங்க இருக்குது. அல்லது அங்கேருந்து செலவு பண்ணது போதும் திரும்பி வந்துடலாம், அல்லது இந்த பணத்தை எப்படி நம்ம கடன் வாங்கி போயிட்டோமே அப்படின்னு மல்லு கட்டிட்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சூழல்லாம் 8 12 வேலை செஞ்சால் தான் போய் சிக்குவாங்க. இடத்துல 9 12 போனவங்க மட்டும்தான் அங்கே சம்பாரித்து இங்கே வீடு வாசல் எல்லாமே கார் இருப்பாங்களெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டைம் நல்ல டைம். ஏன்னா கேது உங்களுடைய அதே பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரத்தில் தான் கேது இருக்கார். அப்போ சூப்பரான இருக்கிறதுக்கான ஜாப் வைஸ் வெளிநாடு போகிறவங்க போகலாம். ஆனால் மேரேஜ்ன்றது லவ் மேரேஜ் இப்போதைக்கு வேணாம், 2025 வச்சுக்கோங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அதுவே இல்லை சார் நாங்கள் லவ் பண்ணுறோம் பட் இதே அரேஞ்சாக மாற்றலாமா, அது பண்ணலாம். ஏன்னா லவ் பிரேக்கப் ஆகும், அரேஞ்சு சக்ஸஸ் ஆகும். இதுதான் உள்ளது. சரி, மறுமண திருமணங்கள் எப்படி இருக்கும்? மறுமணத்துக்கு இந்த இடத்துல 7 9 சம்மந்தப்பட்டாலே மறுமண திருமணங்கள் நடந்துடும். 9 கூட யார்? புதன் இருக்கிறது இடம் எங்கே? 2ஆம் இடத்துல. யாரோட சேர்ந்துருக்கா அப்படின்னோம்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். அப்போ இதில் சின்ன, ஏன்னா 8 சம்மந்தப்பட்டது, 9 சம்மந்தப்பட்டது. அப்போ இதிலேருந்து ஒரு தடைப்பட்டு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுது இந்த மறுமண திருமணங்கள். அதாவது ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறப்ப இல்லை அந்த வரன் இது ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த வரன் சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் இல்லை, அதுவும் எல்லாமே இதில் வந்து விரும்பி திருமணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அரேஞ்ச் திருமணங்கள் நடக்கும், அது டிலே பண்ணி நடக்கும், அல்லது ஏதாவது லாக் ஆகி, அல்லது நீங்கள் அப்போ என்னன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விசாரணை நல்லா பண்ணணும். இன்னும் அதிகபட்சம் என்னென்னா டிடெக்டிவ் ஏஜென்சியாவது நீங்கள் ஃபிட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ் ஆகிருக்கு, லூஸ் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் ஒன்றாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக பிடிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க, இதெல்லாமே நம்ம வந்து மேனுவலாக நம்ம உட்காந்து என்ன வேணாலும் கணிதம் போடலாம். மேனுவலாக உங்களுக்கு இது செட் ஆகும், இது செட் ஆகாதுன்னு அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபினான்ஸ் ஃபிட்னஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி ஃபிட்னஸ்ஸு, ஜாப் ஃபிட்னஸ்ஸு இதெல்லாமே வச்சு தான் மேட்ச் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ஜாதக அமைப்பில் எப்படிப்பட்ட கணவன், எப்படிப்பட்ட மனைவி அமையணுமோ அந்த தான் அமையும். 1000 தான் பொருத்தம் பார்த்தா கூட இந்த இடத்துல கிரகங்கள் தன்னுடைய இயக்கத்தை எந்த விதமான குறைபாடு இல்லாத அற்றத்தன்மையில் அது நடந்துக்கும். அப்படின்றப்ப எது அமையுமோ அது அமையும். பட் நீங்கள் வந்து மேம்பக்கம் அதில் நம்ம காயம் படம், ஆனால் இந்த காயத்தோட அளவுகள் வந்து கூடையாக குறைச்சான்னு மட்டும்தான் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். விபத்து நடக்கும், விபத்துலேருந்து நம்ம கழுத்து போகுமா, தலை போகுமா, தலை முடி போகுமான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அப்போல தான் நம்மள்கிட்ட இருக்கிறது நடக்கிறது நடக்கும். பட் அளவீடுகளை மட்டும் நம்முடைய அறிவுத்திறன் சார்ந்து இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஒழிய நீங்கள் வந்து அப்போ பொருத்தம் பார்க்குறப்பே என்னன்னாக்கா சரி எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும், எந்த அளவுக்கு பாக்கியங்கள் இருக்கும் அப்படின்றது மட்டும் பார்த்திங்கனாங்களே போதும். அது இப்போ என்ன தசாபுத்தி ஓடுது, 6 கூடிய திசையா, 3 கூடிய திசையா, 8 கூடிய திசையா, 12 கூடிய திசையா, நிச்சயமாக விபரீத சிக்கல்களை எல்லாம் பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். எப்படிப்பட்ட நீங்கள் உத்தம புத்திரனாக இருந்தாலும் சரி, உத்தம பத்தினியாக இருந்தாலும் சரி, சிக்கல்களை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பேருக்கு அவமானம் வரணுமா, அவமானம் வந்தே தீரும். அது போகிற போக்கில் பட்டுச்சிங்கன்னா பெருசாக இருக்கும். நீங்களாக செக்யூர் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் சின்னதாக போகும், அவ்வளோதான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் உங்களுடைய கணவன் எப்படி, உங்களுடைய மனைவி அப்படின்னு கணிச்சிட முடியும். அதோட உங்களுக்கு யார் அதிகபட்சம் எத்தாப்பில் இருக்கிற செவ்வாய் தான். செவ்வாயோட வலிமையை பொறுத்து தான், உங்களுடைய சுக்கிரனுடைய வலிமையை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்க போகுது. செவ்வாய் வலிமை பெற்றிருந்தான் அப்படின்னா நீங்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை சுக்கிரன் வலிமை பெற்றிருந்தான் நீங்கள் வந்து எப்படிப்பட்டாலும் உங்களுடைய ஆளுமை தன்மை தான் பெருசாக இருக்க போகுது. அப்போ அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மறுமண திருமணங்கள்ன்றது இந்த இதில் என்னென்னா அரேஞ்சு மேரேஜுக்கு உண்டான தன்மைகள் அதிக அளவில் இருக்குது. அதுவே நான் வந்து விரும்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மேக்கு பிறகாது பண்ணுங்கள். எனக்கு குரு வந்து மறைஞ்சிடறாரு. குரு மறைஞ்சு செவ்வாய் எப்போ பலம் பெறுறாரோ, செவ்வாய் ஜஸ்ட்டு ஒரு 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார், அது நல்லது.
அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்தால் உச்சம் பெறவராக மாறுவார். அப்போ உங்களை விட அவங்க தகுதிகளையும் திறமையிலையும் அதிகமாக பலம் பெற்றவங்களாக மாறுவாங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை செய்யும். அப்போ எப்படின்னாக்க பிப்ரவரி மார்ச்லேயே உங்களுக்கு நல்ல வரன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 2ஆம் திருமணம் பண்ணக்கூடியவங்க அரேஞ்சு திருமணங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. அது பிடித்தவரை நான் வந்து ஆல்ரெடி விரும்பிட்டு இருக்கிற திருமணம் பண்ணுறேன் அப்படின்னீங்கனாக்கா ஜஸ்ட் மேக்கு பிறகாவது பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கு பிஃபோராக பண்ணிங்கனாக்கா அது பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதனால் இந்த டைம் பீயிங்து நீங்கள் திருமண வாழ்க்கையை இப்போ லீட் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நீங்கள் மேரிடு பர்சன் அப்படின்னோம்னாங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீவ் பண்ண முடியும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அந்த ஒரு கேள்வியும் பதிவிடுங்க. அதுக்கு நான் முடிந்த மட்டும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை என்னோடய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோன்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணாங்கனாக்கா அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ, என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பொதுப்பலனும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலையும் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.